வணக்கம் நண்பர்களே, இது மை தமிழ் வாய்ஸ். முந்தைய வீடியோவில் நாம் பார்த்தோம் ரிச் டேட் மற்றும் புவர் டேட் சிந்தனை என்ன வித்தியாசம் என்று. ஒருவர் வாழ்க்கை முழுவதும் வேலை செய்து சம்பளம் பெறும் வாழ்க்கையை நம்புகிறார். மற்றொருவர் பணம் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி வெல்த்தை உருவாக்க முயற்சிக்கிறார். இந்த இரண்டு சிந்தனைகளுக்கிடையில் இருக்கும் வித்தியாசம் இந்த புத்தகத்தின் முக்கியமான மெசேஜ். ஆனால் இந்த புத்தகத்தில் ஒரு லெசன் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் பணம் பற்றிய உங்கள் பார்வை முழுவதும் மாறிவிடும். அதுதான் அசெட்ஸ் மற்றும் லயபிலிட்டிஸ். ரோபர்ட் கியோசாகி சொல்வது, ரிச் பீப்புள் அக்யூர் அசெட், புவர் பீப்புள் அக்யூர் லயபிலிட்டிஸ். இந்த ஒரு சென்டென்ஸ் இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான கருத்து. அசெட் என்றால் என்ன? ரோபர்ட் கியோசாகி இதை மிகவும் சிம்பிளாக சொல்கிறார். அசெட் என்றால் உங்களுக்கு பணம் வர செய்யும் எந்த விஷயமும் அசெட். அதாவது நீங்கள் வேலை செய்யவில்லை என்றாலும் அது இன்கம் உருவாக்க வேண்டும். உதாரணமாக ரெண்டல் ஹவுஸ், பிஸ்னஸ், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட். இந்த அசெட்ஸ் உங்களுக்கு நேரடியாக பணம் கொண்டு வரும். ரிச் டேட் ரோபர்ட்டுக்கு ஒரு லெசன் சொன்னார். அசெட்ஸ் கிரியேட் ஃப்ரீடம். அதாவது அசெட்ஸ் தான் மனிதனை ஃபினான்சியல் ஃப்ரீடமுக்கு கொண்டு செல்லும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் ஒரு சிறிய குரோசரி ஷாப் ஆரம்பித்தான். முதல் சில வருடங்கள் அவன் தினமும் கடையில் நின்று வேலை செய்தான். அவன் மிகவும் கஷ்டப்பட்டான். ஆனால் பிசினஸ் வளர ஆரம்பித்தது. அவன் 2 பணியாளர்களை வைத்தான். சில வருடங்கள் கழித்து அவன் தினமும் கடையில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் வீட்டில் இருந்தாலும் அந்த ஷாப் இன்கம் கொடுக்க ஆரம்பித்தது. அதுதான் அசெட். இப்போது லயபிலிட்டி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் கையில் இருந்து பணம் வெளியே செல்ல செய்யும் எந்த விஷயமும் லயபிலிட்டி. அதாவது பணம் வராமல் பணம் போகும் விஷயங்கள். எடுத்துக்காட்டாக கார் லோன், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, அப்படி பலதும். ரோபர்ட் கியோசாகி ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் சொல்கிறார். பலர் நினைப்பது புதிய கார் வாங்குவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்று. ஆனால் உண்மையில் அது லயபிலிட்டி. ஏனெனில் கார் வாங்கிய பிறகு பெட்ரோல், மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ், டிப்ரிசியேஷன்ஸ் இவை எல்லாம் பணத்தை எடுத்துக்கொண்டே இருக்கும். ஒரு இளைஞன் ஒரு வேலைக்கு சேர்ந்தான். அவன் முதல் சம்பளம் கிடைத்ததும் ஒரு புதிய கார் வாங்கினான். அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் சில மாதங்கள் கழித்து அவன் ஒரு விஷயத்தை கவனித்தான். அவனுடைய சம்பளத்தின் ஒரு பெரிய பகுதி கார் செலவுகளுக்காக போய்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அவனுடைய நண்பன் ஒரு சின்ன ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பித்தான். 5 வருடங்கள் கழித்து அந்த பிஸ்னஸ் வளர ஆரம்பித்தது. அப்போதுதான் இவன் புரிந்து கொண்டான், கார் ஒரு லயபிலிட்டி, பிஸ்னஸ் ஒரு அசெட் என்று. பணக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? ரிச் டேட் ரோபர்ட்டுக்கு ஒரு கோல்டன் ரூல் சொன்னார். அது என்னவென்றால், ஃபோக்கஸ் ஆன் அக்யூரிங் அசெட்ஸ். அதாவது பணக்காரர்கள் அவர்களின் பணத்தை அசெட்ஸ் உருவாக்குவதற்காக பயன்படுத்துவார்கள். அவர்கள் இன்கம் கிடைத்ததும் அதை முழுவதும் செலவு செய்ய மாட்டார்கள். அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ், ப்ராப்பர்ட்டி இவற்றில் செலுத்துவார்கள். அதனால் வெல்த் உருவாக ஆரம்பிக்கும். புவர் பீப்புள் என்ன செய்வார்கள்? அவர்கள் இன்கம் கிடைத்ததும் லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்குவார்கள். அதனால் வெல்த் உருவாகாது. ஒரு நகரத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்தார்கள். முதல் நண்பன் சம்பளம் கிடைத்ததும் புதிய கட்ஜெட்ஸ் வாங்குவான். 2வது நண்பன் அந்த பணத்தை சேமித்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய ஆரம்பித்தான். 10 வருடங்கள் கழித்து முதல் நண்பன் இன்னும் வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறான். 2வது நண்பன் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் இன்கம் உருவாக்க ஆரம்பித்தான். இதுதான் அசெட் பவர். ரிச் டேட் புவர் டேட் புத்தகம் ஒரு மிகவும் சிம்பிள் லெசன் சொல்கிறது. பணக்காரர்கள் அசெட்ஸ் வாங்குவார்கள். ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்கள் லயபிலிட்டிஸ் வாங்குவார்கள். நாம் அசெட்ஸ் உருவாக்க ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஃபினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும்.